வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்முடைய இந்திய நாட்டில குரங்கு வேடர்கள் குரங்க எப்படி தெரியுமா பிடிப்பாங்க? அதுக்கு ஒரு யுக்திய கையாளுவாங்க. அந்த யுக்தி என்ன அப்படின்னா, ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கடலை, கொட்டைகள் அது மாரிலாம் போட்டுருவாங்க. குரங்கு விரும்பி சாப்பிடுறத அந்த பெட்டிக்குள்ள போட்டுருவாங்க. அந்த பெட்டியுடைய மேல் புறத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு துளை இருக்கும். அந்த துளை பார்த்தீங்கன்னா, சிறிய அளவில் இருக்கும். ரொம்ப பெரிய அளவு துளை கிடையாது. ஒரு சிறிய அளவிலான துளை. குரங்கு வெறுமனே கைய எடுத்துற முடியும். ஆனா, உள்ள இருக்க கொட்டைகள இருக்க பிடித்துக்கொண்டு எடுத்தால், அதால எடுக்க முடியாது கைய. ஏன்னா, கை வந்து உள்ள மாட்டிக்கும். வெறும் கைன்னா எடுத்துக்கலாம். ஆனா, அந்த கடலைகள், கொட்டைகள் இதெல்லாம் பிடித்திருந்தால், அத எடுக்க முடியாது. கை பெருசா இருக்கும்ல, அப்ப கை வெளில வராது. எல்லா முறையும் குரங்குக்கு 2 வாய்ப்பு இருக்குது. 1 அந்த கொட்டைகளை விட்டு விட்டு கைய வெளில எடுக்கலாம். மற்றொன்று அந்த கொட்டைகளை, கடலைகளை பிடித்துக்கொண்டு குரங்கு வேடர்களிடம் சிக்கிக் கொள்ளலாம். எல்லா முறையும் குரங்கு என்ன தெரியுமா செய்யும் நண்பர்களே? எல்லா முறையும் அந்த கடலையை இறுக்கி பிடித்துக்கொண்டு வேடர்களிடம் குரங்கு சிக்கிக்கொள்ளும். இதுபோல தான் நண்பர்களே நாமும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும் சில பணிகள் வந்து முன்னுரிமையான பணிகள். இப்ப நான் குறிப்பா வந்து எக்ஸாம்ல படிக்கிற பசங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தெரியும் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த அது ஏற்படுத்தப் போகுது. நாம இந்த நேரத்தில தேவையில்லாத சில விஷயத்த இருக்க பிடித்துக் கொள்வோம். நான் படம் பார்ப்பேன், நான் கிரிக்கெட் பார்ப்பேன், நான் ஃபோன்ல நிறைய நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். இப்படி தேவையில்லாத சில விஷயத்த இருக்க பிடித்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லாம, நம்ம சில காரணங்களையும் இருக்க பிடித்துக் கொள்வோம். இப்ப பெண்களா இருந்தாங்கன்னா, எனக்கு திருமணம் பண்ணி வைத்து விட்டார்கள். சீக்கிரமே அதனால என்னால படிக்க முடியல. பசங்களுக்கு வாய்ப்பு இல்ல. வேலை கிடைச்சா தான் திருமணம். ஆனா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. காமனா வேற என்ன இருக்கு? எனக்கு வந்து நான் வந்து லவ் ஃபெயிலியரு. அதனால என்னால படிக்க முடியல. வேற என்ன? நான் வந்து லவ்ல சக்சஸ். அதனால ஃபோன் பேசிட்டு இருக்கேன். என்னால படிக்க முடியல. இல்லன்னா எனக்கு மேத்ஸ் வராது. ஏன்? நான் வந்து ஸ்கூல்ல மேத்ஸ் படிக்கல. காலேஜஸ்ல மேத்ஸ் படிக்கல. காலேஜ்ல மேத்ஸ் படிக்கல. ஸோ எனக்கு மேத்ஸ் வராது. இப்படி நாமே சில காரணங்கள வந்து இறுக பிடித்துக் கொள்வோம். இப்படி காரணங்களை நாம் இறுக பிடித்துக் கொள்வதால், நம் வெற்றி தடைபடுகிறது. அந்த காரணங்கள்லாம் விட்டுட்டு, நாம வந்து வெற்றி நோக்கி பயணிப்போம். நன்றி.